பிள்ளைகளை கத்த தருவாரு, பேர் புகழ தருவாரு. இந்த 31ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தா அந்த குணசாலிய பெண்ணுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த மகள் எப்படியெல்லாம் குடும்பத்தை பார்க்கறான், எப்படியெல்லாம் கடவுளுடைய கிருபையால சகலத்தையும் கடவுளுடைய கிருபையில கொண்டு போகிறான்னு சொல்லி இந்த வேதத்துல வாசிப்போம். அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்றாங்க, அதிகாலையில எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதிகாலையில எழுந்து இந்த குணசாலி பிள்ளைங்க பாருங்க, வீட்டுக்கார வேலைக்கு போவாரு, இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா நைட்டு பொங்க வந்தே லேட்டாக இருக்கும், அந்த பிள்ளை எழுந்துக்கும், எழுந்து கடவுளை கருவில் கட்ட 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 ஆண்டவர் கருவில் என்ன செய்யும், வீட்டுக்காருக்கு சாப்பாடு கட்டும். வேலைக்கு போறாரு வீட்டுக்காரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா, அங்க சந்தோஷமா அதுமா போயிட்டு வாங்க, எப்படிங்க, சரிங்க, ஒரு உச்சி மோந்து ஒரு முத்தம் கொடுத்து ஆண்டவர் கருவில் சந்தோஷம் நினைப்போம். குணசாலி குணம் கட்டது எப்படி இருக்கும்?